அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளைப் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறும் மந்திரங்கள் சொன்னால் போதுமா, அல்லது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமா? அருணகிரிநாதர் தனது கந்தர் அலங்காரத்தில் நாம் இறைவனை அடைய மிக எளிமையான ஆனால் வலிமையான 4 வழிகளை கூறுகிறார். அது என்ன என்பதை இந்த பாடலின் மூலம் பார்ப்போம். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை, தானமென்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள், எழுபாரும் உய்ய, கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்கத் துளைக்க வைவேல், விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. தடுங்கோள் மனத்தை, அலைபாயும் உங்கள் மனதை அடக்குங்கள். விடுங்கோள் வெகுளியை, கோபத்தை கைவிடுங்கள். தானமென்றும் இடுங்கோள், இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள். இருந்தபடி இருங்கோள், சும்மா இருத்தல் எனப்படும் தியான நிலையில் அமைதியாக இருங்கள். எழுபாரும் உய்ய, 7 உலகங்களும் உய்யும் பொருட்டு. கொடுங்கோபச் சூருடன், கடும் கோபம் கொண்ட சூரபத்மனையும், குன்றம் திறக்கத் துளைக்க, கிரௌஞ்சமலையையும் பிளந்து துளைத்த, வைவேல் விடுங்கோன், கூர்மையான வேலை ஏந்திய முருகப்பெருவானின், அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. அருள் தானாகவே வந்து உங்களுக்கு கிட்டும். இந்தச் செய்யுளில் 4 முக்கியமான வாழ்வியல் நீதிகளை அருணகிரிநாதர் முன்வைக்கிறார். மனதை அடக்குதல், கண்ட்ரோல் த மைண்ட். குதிரையைப் போல ஓடும் மனதை ஒரு கடிவாளம் போட்டு தடுக்க வேண்டும். உலகம் முழுவதையும் ஆள நினைப்பதை விட தன் மனதை ஆள்பவனே சிறந்தவன். கோபத்தை ஒழித்தல், கிவ் அப் ஆங்கர். கோபம் அறிவை அழிக்கும். சூரபத்மன் அழிந்ததற்குக் காரணமே அவனது அடக்க முடியாத கோபமும் ஆணவமும் தான். எனவே அந்த வெகுளியை, கோபத்தை முதலில் விட வேண்டும். ஈகை குணம், சேரிட்டி. நம்மிடம் இருப்பதைக் கொண்டு மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். இது மனதிலுள்ள பற்றுதலை நீக்கும். சும்மா இருத்தல், ஸ்டே ஸ்டில். இறுதியாக எவ்வித சலனமுமின்றி சும்மா இருத்த பழக வேண்டும். இது சோம்பேறித்தனமல்ல, இறை சிந்தனையில் ஒன்றிப்போகும் ஒரு உன்னத நிலை. முருகனின் வீரச் செயல். சூரபத்மன் பெரும் வலிமை கொண்டு உலகையே அச்சுறுத்தியபோது முருகப்பெருமான் தனது கியான வேலை ஏந்தி அவனை அழித்தார். வழிமறித்த கிரௌஞ்ச மலையையும் அந்த வேல் துளைத்தது. அத்தகைய பேராற்றல் கொண்ட முருகனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மேலே சொன்ன 4 குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தால் முருகன் தேடி வந்து நமக்கு காட்சி தருவார். மனதை அடக்கி கோபத்தை விடுத்து பிறருக்கு உதவி செய்து அமைதியாக இறைவனை நினைத்திருந்தால் அந்த தமிழ் கடவுள் முருகனின் அருள் தானாகவே நம்மை தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஓம் முருகா.